Welcome back to ProCare Physiotherapy and Rehabilitation Center. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு feedback video. So நம்ம ProCare Physiotherapy and Rehabilitation Centerல ஒரு stroke patient. So another ஒரு successful-ஆன story தான். So அவங்களோட feedback நம்ம என்னங்கறதை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சார் உங்க நேம் என்னன்னு சொல்லுங்க, எங்க இருந்து வரீங்கன்னு சொல்லுங்க. நான் வெள்ளையன் பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்கேன். ஓகே, வெரி குட், சூப்பர். சோ இவர் வந்து பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்காரு. சார் பாண்டிச்சேரியில இருந்து எப்படி எங்க சென்டர் தெரியுங்க? நாங்க இருக்கிறது கோயம்புத்தூர், நீங்க இருக்கிறது பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியில இருக்கவங்களுக்கு இந்த ProCare Physiotherapy Center யார் மூலமா உங்களுக்கு தெரிஞ்சுங்க சார்? பல்வேறு சமூக வலைத்தளத்தில் வந்து பயணிக்கிறேன் சார். நான் ஓகே, அப்படி பயணிக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் தமிழகம் மற்றும் எல்லா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதியிலும் எனக்கு வந்து நெருங்கிய நண்பர்கள் இருக்கிறாங்க. அவர் வகையில் அவங்க வகையில் வந்து எனக்கு உடல்நிலை சரியில்லைன்றது அந்த அவங்களுக்கு தகவல் தெரிவித்தேன். அவங்க தான் வந்துட்டு இந்த இடத்துல பிசியோதெரபி இருக்குது, நல்லா சிறப்பாக செயல்படுறாங்க, நல்ல சிறப்பான முறையில் பயிற்சி கொடுக்குறாங்கன்ற தகவல் சொன்னாங்க. அதை அறிஞ்சு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். ஓகே, ரொம்ப சந்தோஷம் சார். உங்களுக்கு இப்போ ஸ்ட்ரோக் அதாவது பக்கவாதம் வந்து எவ்வளோ வருஷம் ஆகுதுங்க சார்? எனக்கு பக்கம் வந்து 3 ஆண்டுகள் கடந்து முடிஞ்சிருக்கு சார். கம்ப்ளீட்டாக ஆகிடுது 3 ஆண்டு. ஓகே, வெரி குட். ஸோ ஏன் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னா, ஒரு சிலருக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய அவேர்னஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் மெயின் பண்ணி கேட்குறேன். உங்களுக்கு எதனால பக்கவாதம் வந்துச்சுன்னு தெரியுங்களா சார்? தெரியும் சார். சொல்லுங்க சார், பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு பக்கம் வந்து ரீசன் வந்து பார்த்தோன்னா, சோஷியல் மீடியாவில் நிறையா பயணிக்கிறதுனால அது ட்ரெஸ் அதிகமாக ட்ரெஸ் தான்றது எனக்கு வந்து ஒரு சில நேரம் தான் எனக்கு தெரிய வந்தது. அந்த ட்ரெஸ் ரொம்ப ஓவர் அதிகமானதால் சரியான முறையில் என்னால் வந்து கவனிக்க முடியல, உடல்நிலை கவனிக்க முடியல, எதையும் கவனிக்க முடியல. ஒரு அழுத்தத்தினுடைய காரணமாக எனக்கு வந்து மூளையில் வந்து ரத்த அடைப்பு ஏற்பட்டு அறுவை சிகிச்சை வரைக்கும் போயிட்டு என்னோடய வாழ்க்கையை வந்து இழந்துட்டுன்ற ஒரு சூழ்நிலை தான் நான் தள்ளப்பட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து என்னோடய வாழ்க்கையை வந்து திரும்ப மீண்டு வர முடியுன்ற ஒரு நம்பிக்கை வந்து என்னோடய நண்பர்கள் வழியாக எங்களுக்கு இருக்கக்கூடிய சென்டர் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிது. அது வழியாக தான் எனக்கு வந்து சேர்ந்தேன். அது ஆக்சுவலாக இங்கே வந்ததுக்கு காரணம் ஒரு உபகரணம் வந்து தான் அங்கே வந்து பார்த்தாலும் ஒரு 1/2 மணி நேரம் இங்கே ஒவ்வொரு பிசியோதெரபிஸ்ட்டும் எப்படி செயல்படுறாங்கிறத நன்கு கவனித்து அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து டாக்டர் சார் நானும் இங்கே வந்து ஒரு அட்மிஷன் போட்டு என்னுடைய பயிற்சிக்கு நானும் தேவையான ஒரு முயற்சி எடுக்கிற ஒரு வாய்ப்பு பிடிக்குமான்னு கேட்டேன். உடனே கிடைக்க முடியாது சார், நான் வந்து முன்கூட்டி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் அந்த கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை சார், எனக்கு இது சிறப்பாக இருந்தது, ஒரு தெரப்பிலாம் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுத்து அதை வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வந்துருக்கேன். கொஞ்சத்தை விட திரும்ப முழுசாக ஒரு 75% வந்துருக்குது. ஓகே, ரைட், ரொம்ப சந்தோஷங்க சார். ஆக்சுவலாக வந்து மெயின் பண்ணி சொல்றது ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா நிறைய சர்வீஸில் வந்து ட்ராவல் பண்ணுறாரு. சர்வீஸ் பண்ணுற ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஜென்ரலாகவே இருக்கும். என்ன ரீசன்னா அடுத்து எங்கே போகணும் எங்கே வரணுங்கிற அந்த ஸ்ட்ரெஸ்னால தான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரோக் வந்திருக்கு. ஸோ சர்வீஸ் பண்ணுற எல்லாருமே கண்டிப்பாக தன்னோட உடல்நிலையை வந்து பார்த்துக்கணும், ஸ்ட்ரெஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன அழுத்தம் வர்றதுக்கு ரீசன் வந்து என்ன வேணாலும் இருக்கலாம். ஒரு வேலையை செய்யறது, காலையில் 8 மணிக்கு ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா அதை செய்யணும் இருக்கிறது தான் ஸ்ட்ரெஸ். 8 மணிக்கு வேலை செய்யணுமா, ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம்னா அது ஸ்ட்ரெஸ் ஆகாது. அந்த ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு மீறி அதிகமாக போகும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல அது பிரச்சனை காட்டும். அதுதான் மேக்சிமம் ஸ்ட்ரோக் வரவங்களுக்கு மிக முக்கியமான ரீசனே வந்து இந்த ஸ்ட்ரெஸ் தான். அது அவங்க மூலியமா தெரிஞ்சுட்டோம். அதுக்கப்புறம் சார், இங்க வந்து பிசியோதெரபிஸ்டோட ட்ரீட்மெண்ட் மற்றபடி பிளான் நாங்க உங்களை அட்மிஷன் பண்ணும்போது சொன்னோம் சார், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இண்டிவிஜுவல் பிளான் கொடுப்போம் அப்படின்னு சொன்னோம். உங்களுக்கு கொடுத்த பிளானை நாங்க கரெக்டா காப்பாற்றணுமா, அதை பத்தி சொல்லுங்க சார். கண்டிப்பாக சார், நீங்களே இந்த கேள்வி கேட்கறது நானும் சொல்லணும் தான் இருந்தேன். இப்போ வந்து ஒவ்வொரு தெரப்பி வந்து ஒவ்வொரு வகையில் வந்து சிறந்த ஒரே தெரப்பி கொடுக்காம ஒவ்வொரு சோசியல் முறையில் வந்து வெவ்வேறு டைப்பில் அவங்களோட அனுபவத்தை வந்து செஞ்சு பயிற்சி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒவ்வொருத்தருடைய பயிற்சி மூலியமாக ஒவ்வொரு வகையான ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட்டு எனக்கு வந்து கிடச்சிருக்கு சார். ஓகே ரைட், ரொம்ப சந்தோஷம் சார். நம்ம அதே மாதிரி உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற உணவு முறைகள் எப்படி இருக்கு சார், அதை பற்றி ஒரு சில பாயிண்ட் சொல்லுங்க சார். உணவு முறையில் எந்த விதமான குறைபாடும் கிடையாது. அது குறைபாடு இல்லாதன்றதை விட நமக்கு என்ன வகையான உணவு தேவையோ அளவுக்கு அதிகமாக நமக்கு உணவு வேணும்னு கேட்டாலும் அது வந்து எடுத்து கொடுக்குறாங்க. உணவு முறையில் வந்து எனக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. இந்த மாதிரி உணவுலாம் நம்ம வந்து எங்கள் வீட்டு கூட சாப்பிட்டது கிடையாது. ஓகே ரைட், ரொம்ப சந்தோஷம். அந்த உணவு முறைகள் நம்ம கொடுக்கறது எல்லாமே ஒரு நியூட்ரிஷன் இருக்குன்னு சொல்லி பிளான் பண்ணி ஒரு நாளைக்கு ஒர்க் பண்றவங்களுக்கு இவ்வளவு கேலரிஸ் தேவை அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்தோம். அது வந்து எல்லாத்துக்கும் ஏத்துக்கிற மாதிரி இருக்குங்களா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல? கண்டிப்பாக சார், எனக்கு வந்து எல்லா வகையிலும் அந்த சிறந்த வகையில் எனக்கு வந்து எனக்கு உணவு வந்து ஏற்றுக்கொண்டு சிறப்பான முறையில் எனக்கு வந்து ஒரு விதமான எந்த விதமான குறைபாடும் கிடையாது. உணவு முறையில் வந்துட்டு நல்ல திருப்தி, முழு திருப்தி. ஓகே ரைட், ரொம்ப சந்தோஷம் சார். அதுக்கு அடுத்தபடியா நீங்க வந்த என்ன பிரச்சனைக்காக வந்தீங்க, உங்க பிரச்சனை சால்வ் ஆச்சுங்களா? எனக்கு ரிஸ்ட் மூமெண்ட் சுத்தமாக கிடையாது. எனக்கு வீட்டில் பார்க்கல ரிஸ்ட் மூமெண்ட் சுத்தமாக கிடையாது. இப்போ ஓரளவுக்கு எனக்கு ரிஸ்ட் மூமெண்ட் தனியாக வந்து தூக்குற அளவுக்கு ஓரளவுக்கு இருக்குது. எனக்கு கீழே மேலே அசைங்க சார். ஓகே, கையை மேலே தூக்குங்க சார் பார்க்கலாம். ஷோல்டர், வெரி குட். கீழேங்க, கையை நல்லா மடிச்சு நீட்டுங்க சார், நீட்டுங்க. ஓகே, வெரி குட். ஸோ இவங்களுக்கு ஸ்ட்ரோக் ஆகி 3 வருஷத்துக்கு மேலே ஆகியுமே
ஒரே ஒரு பிரச்சனை தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பாஸ்டிசிட்டி, அதாவது அந்த டைட்னஸ்ல தான் வந்து மாட்டிக்கிட்டாங்க. அந்த டைட்னஸ்ல ஒரு பிசியோதெரபிஸ்டோட சூப்பர்விஷன் இருந்துருந்துச்சுன்னா சீக்கிரமே ரெக்கவரி ஆயிருக்கும். சார் இந்த விஷயத்த நான் நிறைய டைம் நிறைய வீடியோல சொல்றேன். பிசியோதெரபி பண்ணும்போது நிறைய பேர் நீங்களே செய்யாதீங்க, இல்ல இந்த மாதிரி ஒரு சில வீடியோஸ்லாம் நான் சொல்றேன், அது அவேர்னஸ்க்காக சொல்றேன். அந்த வீடியோவே பாக்குறாங்க, அந்த வீடியோவே பார்த்து பண்ணா நல்லாயிடும்னு நினைச்சுக்கிறாங்க. உங்களோட கருத்து என்ன சார் இதுல? இது கண்டிப்பாக வந்து ஏற்றுக்கொடுத்தாலும் சார், இது வந்து நம்மளால செஞ்சுக்க முடியுன்ற ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து நம்ம பிஸி எடுக்கணும். சரி நம்மளால வந்து பொருளாதார ரீதியாக நம்ம வந்து கஷ்டப்படுறோம், நம்மள ட்ரை பண்ணி செய்யலாம்ன்றதுனால அது மூலம் செய்யப்போது தான் நான் ரொம்ப பேசிக்கில் மாட்டினேன். ஓகே, அது கரெக்டான விஷயம். ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு போய் சேரணும், அதுக்கு அப்படிங்கிறதுக்காக தான் மெயினா கேட்கறேன். ஸ்பாஸ்டிசிட்டியில வந்து இவங்களே பாத்தீங்கன்னா ஒரு மூவ்மெண்ட் இல்லாத இடத்துல இங்க பாருங்க, இங்க வந்து காட்டுங்க, இதை க்ளோஸ்டா காட்டுங்க. இங்க பாருங்க எப்படி காப்பு காய்ச்சி போற மாதிரி. இவர் வந்தப்போ அந்த கை பாத்தீங்கன்னா சுத்தமா ஃபுல்லா காப்பு காய்ச்சி போன மாதிரியே இருந்துச்சு. என்ன ரீசன்னா ஒரு தப்பான ஒரு அணுகுமுறையினால வெயிட்டை போட்டு இழுத்து தொங்கி அப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க. பாத்தீங்கன்னா தப்பா பண்ணி 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 அதே ஸ்பாஸ்டிசிட்டியா மாறிடுச்சு. இந்த ஸ்பாஸ்டிசிட்டியை கம்மி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இவங்களால ரெக்கவரி ஆயிட முடியும். எல்லா மூவ்மெண்ட்டுமே இப்ப அதுல தான் இருக்குது உங்களுக்கு. அடுத்த விஷயம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, நானே செஞ்சிருவேன், நானே பண்ணிடுவேன் அப்படின்னு. சின்ன சின்ன ஸ்ட்ரோக்குங்களை கண்டிப்பா நீங்க செஞ்சிட முடியும். அறுவை சிகிச்சை ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல போய் ஒரு எடுத்தோம்னா சீக்கிரமா ரெக்கவரி ஆக முடியும். என்ன விஷயத்துக்காக இதை நான் பதிவு பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வீட்டுல பண்ணும்போது ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ண முடியும். அதுக்கு அடுத்து ஒரு 23 மணி நேரம் கழிச்சு செய்யும் போது பிரெயின்ல அந்த நியூரான்ஸ் வந்து உருவாகாது. இதே ஒரு சென்டர்ல ஸ்கூல் போற மாதிரி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சின்ன சின்ன கேப்ல தொடர்ந்து சிகிச்சை செய்யும் போது என்னன்னா மோட்டார் நியூரான்ஸோட அந்த கனெக்ஷன் வந்து சீக்கிரம் இம்ப்ரூவ் ஆகும். ஒரு 10 பேரை பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா டிப்ரெஷன்ல இருந்து வெளியில வருவாங்க. இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுல இருந்து வந்தவங்கள இந்த மாதிரி ரெக்கவரி ஆயிட்டு இருக்காங்க, இதுதான் இதோட ப்ராசஸ் அப்படின்னு தெரியும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உண்டான மன அழுத்தமும் குறைய ஆரம்பிக்கும். மிக முக்கியமான விஷயம் என்னன்னா 4 பேர் அதே மாதிரி பிரச்சனையில உள்ள ஒரு 4 பேர் 5 பேர்த்திட்ட பேசி பழகும் போது அவங்களுக்கு அந்த கான்பிடன்ஸும் வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா மைண்ட்ல இருக்கிற வந்து மன அழுத்தம் குறைய ஆரம்பிச்சிடும். மன அழுத்தம் ஒன்ஸ் குறைய ஆரம்பிச்சிருச்சுனாவே ஹாப்பினஸ் வர ஆரம்பிக்கும். ஹாப்பினஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா ரெக்கவரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறைய இருக்கும். நம்ம நேரான பாதையில போவோம்னு சொல்லிட்டு நம்ம டிராவல் பண்ண ஆரம்பிப்போம். அதுக்கு அடுத்தபடியா எங்க சென்டர்ல பர்டிகுலரா மற்ற நீங்க எங்கேயும் வேற எந்த ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு சொல்லல, எங்க சென்டர்ல வந்து பர்டிகுலரா நாங்க கொடுக்குற எக்ஸசைஸ்ல எதை நீங்க பெஸ்ட்னு நினைக்கிறீங்க? எங்க சென்டரை பத்தி ஒரு 4 வார்த்தை சொல்லணும்னா எந்த விஷயத்துல நீங்க வந்து இப்ப பெஸ்ட்னு சொல்றீங்க? அதை சொன்னீங்கன்னா பாக்குற ஒரு 4 பேத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எங்களை தேடி இதே மாதிரி பிரச்சனை உள்ளவங்க நிறைய பேர் இருப்பாங்க, எங்கள்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. எங்க சர்வீஸ் இன்னும் நல்லபடியா கொடுக்க முடியும். ஒரு 4 வார்த்தைகள் நாங்க பெஸ்ட்னு சொல்றதுக்கு ஒரு 4 வார்த்தைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க சார். இங்கே வரக்கூடிய பேஷண்ட் எல்லாருமே வந்துட்டு இங்கே வந்து யாரும் பேஷண்ட்டாக பார்க்கல, வந்து ஒரு உறவினர் தான் எல்லாரும் பார்க்குறாங்க. வரக்குள்ளே வந்து ரெஸ்பான்சிபிளாக வந்து வணக்கம் சார், வணக்கம் மேடம், வணக்கம் ஐயா, எல்லாரும் அப்படி தான் பேசுகிறாங்க. ஒவ்வொரு ஸ்டாஃபும் சரி எல்லாரும். அது முக்கியமாக எல்லாருக்கும் நம்ம வந்து நம்மளுடைய ரெஸ்பெக்டை நம்ம எல்லாரும் எதிர்பார்ப்போம். ஆனால் கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு ஸ்டாஃபும் வந்து எல்லாரும் தெரியும். அது முதல் காரியம் நான் எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்தது வந்து ஹேண்ட் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா, இந்த எக்ஸசைஸ். அதுக்கப்புறம் வந்து காலுக்கு தனியாக, ஒவ்வொரு விரலுக்கு தனியாக, மூவ்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் ஃபைன் மூவ்மெண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் வந்து நிறைய வகையில் ஒவ்வொரு வகையில் வெவ்வேறு விதமாக ஒன்று கொடுக்குறாங்க. இது நான் வந்து பெருமையாக நினைக்கிறேன் சார். ஓகே, ரைட், ரொம்ப சந்தோஷம் சார். நீங்கள் வந்ததில் அந்த 1 மந்த் ட்ராவலிங் உங்கள் கூட ட்ரீட் பண்ணதில் நாங்களும் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோம். நீங்களும் இந்த பிரச்சனையிலேருந்து, சின்ன பிரச்சனை தான், அதுலேருந்து சீக்கிரம் வெளியில் வந்துட முடியும்னு சொல்லிட்டு அந்த ஆண்டவனை விரும்பி கேட்டுக்கிறேன். நீங்களும் ஒரு பக்கவாதம் இல்லாமல் திருப்பி உங்கள் பழைய வேலையை செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகம் கிடையாது. தொடர்ந்து சொல்லிக் கொடுத்த பயிற்சிகளை நல்லா செய்யணும். ஒரு 4 to 6 weeks கழிச்சு ஜென்ரலாக ஒரு ரிவ்யூ பண்ணுவோம் எல்லாத்தையுமே. ஒரு சிலர் வந்து சார் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி, நம்ம இருக்கிறது கோயம்புத்தூர். இந்த மாதிரி நம்ம லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து வர்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ காலில் வந்து அடுத்த ஸ்டெப்ஸுக்கு என்ன போகணும், ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா என்னங்கிறத கைட் பண்ணுவோம். சார் அடுத்த நிலைமைக்கு போகணும்னு சொல்லிட்டு ஆண்டவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். சொல்லுங்க சார், எதை சொல்ல வரீங்க சொல்லுங்க. இப்போ சார் இப்போ வந்து பக்குவம் என்னன்றது வந்து நமக்கு வெகுவான பேருக்கு யாருக்கு தெரியாது. சோஷியல் மீடியாவில் அதை பற்றி நிறைய வருது. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நமக்கு எது என்டர்டைன்மெண்ட்டாக அதை தான் நம்ம பார்க்குறோம். இது இப்போ எல்லாரும் கவனிக்க வேண்டிய விஷயம். சோஷியல் மீடியாவில் பக்குவம் என்றால் என்ன அப்படின்ற பக்குவம் யாராருக்கு வரும்ன்ற தகவலை வந்து கண்டிப்பாக அதை ஒரு நிமிஷம் நின்று அதை வந்து கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா மற்ற வீடியோஸ் பாருங்கள். இது வந்து முக்கியமான தகவல். ஏன்னா நானும் நிறையா அதை பார்த்தேன். எனக்கு நம்ம தேவைப்படாதுன்னு நான் வந்து கடந்து வந்துட்டேன். கடந்து வந்தனோட விளைவு இன்றைக்கி வந்து பெரும் பொருளாதார ஏற்பட்டு
பல்வேறு சிரமங்களோட மறுவாழ்வு வந்து நான் வாழ்ந்துருக்கேன். அதுபோல் நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்களும் இந்த இடத்துக்கு வர வேண்டிய சூழ்நிலை இருக்காது. கண்டிப்பாக ஒரு நிமிஷமோ 2 நிமிஷமோ வரக்கூடிய வீடியோவோ அதில் நீங்கள் வேறு ஏதாவது சோஷியல் மீடியாவில் போய் சர்ச் கூட பண்ணி பாருங்கள். அது வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் பார்க்க யாருக்கு வேணாலும் இந்த நோய் வரும்ன்றது வந்து எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது, நமக்கு வருமா வராது, நம்ம ஆரோக்கியமாக நல்லா தர இருக்குன்னு நினச்சி நம்ம இருக்கோம். அதுபோல் தான் நானும் நல்லா ஆரோக்கியமாக இருந்தேன். ஒரே நாள் ஒரு செகண்ட் என்னோடய வாழ்க்கை தலைவிதி எல்லாம் மாறி போச்சு. நான் வந்து காணக்குறைவாட்ட வெளியே. பரவாயில்ல சார், ரொம்ப சந்தோஷம். ஸோ நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறதுக்கு ரீசனே வந்து என்னென்னா, பக்கவாதம் இல்லாத ஒரு சமுதாயம் ஃப்யூச்சரில் உருவாகணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி வீடியோஸு அவேர்னஸ் எல்லாமே பண்ணுறோம். பக்கவாதம்னா என்ன, அது எப்படி வரணும், என்ன அறிகுறி, எல்லாமே நம்மளோட வீடியோஸில் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக திருப்பி வேணால் ரிப்பீட் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிள். வாதங்கிறது தமிழில் பார்த்தீங்கன்னா வாதங்கிறது வாய் வந்து கோணிட்டு போகும். தாங்கிறது தமிழ் லெட்டரில் பார்த்தீங்கன்னா நடக்கும்போது தடுமாற்றம் இருக்கும். அந்த இம்ங்கிற வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பேச சொன்னீங்கன்னா இம்மோ மாமி இந்த மாதிரி சொல்ல சொன்னீங்கன்னா சொல்ல முடியாமல் போகும். இதுதான் வந்து வாதம். இந்த வாதம் ஒரு சைடு போறதுனால அது பக்கம், ஒரு பக்கமா போறதுனால அது பக்கவாதம் சொல்றோம். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி நிறைய டிரைவர்ஸ் வந்து இப்போ லாஸ்ட் டைம் கூட நம்ம ட்ரீட் பண்ணோம், 2-3 டிரைவர்ஸை ட்ரீட் பண்ணோம். என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு நம்ம தூங்குற டைம் வந்து ஒரு 7 to 8 hours மினிமம் வேணும். இந்த 7 to 8 hours வந்து நிறைய பேர் வந்து எர்லியர் பீரியட்ல நிறைய ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த வாழ்க்கை முறையை மாத்திட்டு நைட் டைம்ல ஒர்க் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாகிறது. இதான் மிக முக்கியமான ரீசன் வந்து இதுதான். இதுல ஏதாவது ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா பக்கவாதம் வரும். அதுக்கப்புறம் உங்க வீட்டுல ஹெரிடிட்டி யாராவது ஒருத்தவங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய பண்ணிட்டே இருக்கிறோம். அடுத்த ஒரு நல்ல வீடியோ நம்ம பார்ப்போம். சார் தேங்க்ஸ் உங்களோட ஃபீட்பேக்கு. ஸோ சீக்கிரம் இந்த பக்கவாதத்துல இருந்து நீங்க வெளியில வரணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.